ஒளிபரப்ப உதவுபவர்கள் CA லூயிஸ் ராஜ் குடும்பத்தினர், சென்னை. திரு புஷ்பநாதன், திருச்சி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. CA லூயிஸ் ராஜ் குடும்பத்தினர், சென்னை. சிறிய புஷ்பம், திருச்சி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய இந்திய திரு அவையானது புனித வாஸ் அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கிறது. புனித ஜோசப் வாஸ் கோவாவில் பிறந்தாலும் தன்னுடைய மறைப்பணியை மிக முக்கியமாக இலங்கையிலே ஆற்றியவர். யாழ்ப்பாணம், கண்டி ஆகிய இடங்களிலே மறை போதகராக ஏறக்குறைய எல்லாம் இடங்களுக்கும் அவர் நடந்தே சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவர். டச்சியர் அந்த காலகட்டத்திலே மிக முக்கியமாக இலங்கையை அவர்கள் தங்களுடைய கைவசம் வைத்திருந்த காலத்திலே பிரிவினை சபையினர் அதிகமாக ஊடுருவிய அந்த காலகட்டத்திலே பிரிவினை சபைகளிலிருந்து அநேகரை கத்தோலிக்கர்களாக அவர் மனமாற்றம் செய்திருக்கிறார். ஆகவேதான் இலங்கையினுடைய திருத்தூதராக அதே நேரத்திலே பாதுகாவலராக ஜோசப் வாஸ் கருதப்படுகிறார். இன்று சிறப்பாக அவருக்கிருந்த அதே ஆற்றல், இறைவன் மீது இருந்த தாகம் நமக்கும் நிறைவாக ஆண்டவர் தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசப் வாஸ் எனும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவையை மேன்மையுற செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெற செய்து வாழ்வளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊழியர் ஊட்டமளித்த மக்களை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும் இரக்கமுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தை 1-13. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும்
நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சேர்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதலுள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவர் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவரை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சமுவாகை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரையும் சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். சாமுவேல் தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னும் சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னணியில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரர் ஒருவருக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை திருவார்த்தைகள் 23 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது இயேசுவை போல உதவுங்கள். நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை அந்த நொடி பொழுதே செய்துவிடுங்கள். இது புனித ஜோசப் வாஸ் அவருடைய வார்த்தைகள். இயேசுவின் பிரியமானவர்களே, 16ஆம் நூற்றாண்டிலே மிக முக்கியமாக இலங்கையிலே இருக்கின்ற கண்டி மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலே மிக பெரிய கொடூரமான பஞ்சம் நிலவியது. பல ஆண்டுகளாக மழை பெய்யாமல் மக்கள் மிகவும் வேதனையோடு இருந்த காலம். அப்போது அங்கே குறுநில மன்னனாக விமல தர்மசூரியா அந்த இடத்தை ஆண்டு கொண்டிருந்தான். ஆகவே அவன் ஒரு புத்த மதத்தை சார்ந்த மன்னனாக இருந்தான். ஆகவே அவனுடைய நாட்டிலே இடத்திலே மிகவும் அதிகமாக பஞ்சம் இருப்பதனால் அவனிடம் இருந்த புத்த பீக்குகளை அழைத்து மழைக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் என்று கேட்டார். அநேக புத்த பீக்குகள் அந்த அரசவைக்குள்ளே வந்து அவர்கள் மழைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பஞ்சம் தீர வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் மழையோ பெய்தபாடு இல்லை. இறுதியாக அவரோடு இருந்தவர்கள் அந்த அரசனிடம் சொல்லுகிறார்கள், நம் இடத்திலே ஒரு நல்ல குருவானவர் இருக்கின்றார், அவரை அழைத்து ஜெபிக்க வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். அப்போது மன்னன் சொல்லுகிறார், அவரை அழைத்து வாருங்கள். அப்போதுதான் குருவானவராக ஜோசப் வாஸ் அந்த இடத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த இடத்திற்கு வந்து முழங்கால் படியிட்டு அவர் இந்த மக்களுக்காகவும் பஞ்சம் தீர வேண்டும் என்பதற்காகவும் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே அவருடைய வரலாற்று வார்த்தைகள் உண்மையாக அந்த இடத்திலே அந்த நாளிலே பெரும் மழை பெய்தது என்றும் அதே நேரத்திலே அந்த இடத்திலே பஞ்சம் அனைத்தும் தீர்ந்தது என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு குருவானவராக தன்னுடைய பணியை அந்த இலங்கையிலே மிக முக்கியமாக ஒரு மறை பணியாளராக, நற்செய்தி பணியாளராக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இந்த புனித ஜோசப் வாஸ் அவர்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கோவாவிலே அவர் பிறக்கின்றார். அங்கே ஒரு குருவானவராக அவர் மாறுகின்றார். புனித சவேரியாரை போல ஆக வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை அவருக்குள்ளே பிறக்கிறது. ஆகவே நான் சவேரியாரை போல எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று அவர் தேர்ந்து கொண்ட இடம் இலங்கை. ஆகவே இந்த இலங்கைக்கு அவர் எப்படி சென்றார் என்று பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடியிலிருந்து ஒரு படகு மூலமாக அவர் ஒரு பிச்சைக்காரனுடைய வேடத்திலே நற்செய்தி பணிக்காக இலங்கை சென்றாராம். ஆகவே அத்தகைய தன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக இறைவனுக்காக ஒப்புக் கொடுத்தவர் இந்த புனித ஜோசப் வாஸ் அவர்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அவர் அதிகமான துன்பங்களை அனுபவித்தார். கொலை மிரட்டல்களை அவர் அனுபவித்தார். அது மட்டுமல்ல,
3 ஆண்டுகள் இந்த டச் அரசு அவரை சிறைச்சாலையிலே தள்ளி பல சித்திரவதைகளுக்கு அவரை உள்ளாக்கினார்கள். ஆனால் இறைவன் மீது இருந்த ஆசீர்வாதத்தாலும் அதே நேரத்தில் அன்னை மரியாள் மீது இருந்த அந்த அன்பினாலும் நம்பிக்கையினாலும் அவர் கடைசி வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பது நமக்கு விளங்குகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவராகிய கடவுள் சாமுவேல் இறைவாக்கினருக்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேல் இறைவாக்கினர் அதுவரையிலும் நினைத்தார், ஆகவே தோற்றத்திலே அழகாக இருப்பவர்கள், தோற்றத்திலே கம்பீரமாக இருக்கின்றவர்கள் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஆனால் தாவீதை கண்டபோதுதான் அவர் தெரிந்து கொண்டார், கடவுள் மிகவும் எளிமையானவர்கள், மிகவும் ஏழ்மையானவர்கள், வாழ்க்கையிலே மிகவும் கீழ்த்தரத்திலே இருக்கின்றவர்களை அழைக்கின்ற ஆண்டவர் என்று அன்றுதான் இறைவாக்கினர் சாமுவேலும் அறிந்து கொள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் சொன்ன வார்த்தை இதுதான், நான் வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பவன் அல்ல, மாறாக உள்ளத்தை பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்புறமாக இருக்கின்ற இந்த ஓய்வு நாள் சட்டங்கள் இவற்றை அவர் மதித்தாலும், ஆனால் இந்த சட்டத்தினால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றால் அந்த சட்டங்களினால் பலன் இல்லை, பயன் இல்லை என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு துறவு மடம் ஒன்று இருந்தது. அந்த துறவு மடத்திலே அந்த மடாதிபதியாக இருந்தவர் ஒவ்வொரு நாளும் அவரோடு இருந்த சீடர்களுக்கு மாலை நேரத்தில் வகுப்புகளை எடுப்பார். அவர் வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு சிறிய பூனையை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த பூனையானது அங்கும் இங்குமாக அனைவரையும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. ஆகவே அவர் சொன்னார், நாளையிலிருந்து இந்த வகுப்பு நேரத்தில் இந்த பூனையை அந்த ஓரமாக கம்பத்தில் கட்டி வைங்க என்று சொன்னார். ஆகவே அந்த சீடர்களும் அந்த கம்பத்திலே அந்த பூனையை அந்த வகுப்பு நேரத்தில் கட்டி வைத்தார்கள். காலம் கடந்தவுடனே அந்த மடாதிபதி இறந்து போகிறார். புதிய மடாதிபதி வருகிறார். புதிய மடாதிபதி வந்தவுடனே அந்த பூனையானது அங்கேயே கட்டப்பட்டது. இறுதியாக அந்த பூனையானது இறந்து போகிறது. புதிய மடாதிபதி வருகிறார். வந்தவுடனே அந்த பூனை இல்லாமல் வகுப்பு நடத்த முடியாது என்று ஒரு புதிய பூனையை கொண்டு வந்து கம்பத்திலே கட்டி வகுப்பை நடத்தினார்கள். இறுதியாக புதியதாக வந்த சீடர்கள் அவர்கள் சொன்னது, ஏன் அந்த பூனையை அங்கே கம்பத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது, அதை கட்டி வைத்தால்தான் நம்மால் நன்றாக படிக்க முடியும் என்று சொன்னார்களாம். இதுபோலதான் அன்று பரிசேயர்களும் இந்த சட்டங்களை அவர்கள் தங்களுக்கு ஏற்ப மாட்டிக்கொண்டார்கள். தங்களுக்கு ஏற்ப அந்த சட்டங்களை அவர்களாக வகுத்து கொண்டார்கள். ஆனால் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் அந்த சட்டங்களால் ஏற்படவில்லை. ஆகவேதான் ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அங்கே வயல்வெளியிலே அவர்கள் கதிர்களை கைகளால் பறித்தார்கள். ஆகவே கைகளால் பறிப்பது என்பது ஏற்றதாக இருந்தது. ஆகவேதான் இணை சட்டம் சொல்கிறது, கைகளால் அவர்கள் ஓய்வு நாளிலே கதிர்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், சாப்பிடலாம். ஆகவே அதற்கு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னாலேயே போகிறார்கள். ஒரு சிசிடிவி கேமராக்களை போல, கண்காணிப்பு கேமராக்களை போல அன்று பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் தவறு கண்டுபிடிப்பதற்காக சென்றார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், ஓய்வு நாளிலே அதிகமாக நடக்கக்கூடாது என்று. அதுவும் சட்டம் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அதற்கு எதிராக அவர்கள் நின்றார்கள். ஆனால் இயேசு எதிராக இருக்கின்ற போது அதை அவர்கள் தட்டி கேட்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, எப்போது மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் சட்டங்கள் இருக்கிறதோ அந்த சட்டங்களால் பயனும் பலனும் இல்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகவே மனிதனுக்காக ஓய்வு நாள் இல்லை என்பதை அர்த்தமாக இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, சட்டங்கள் சம்பிரதாயங்கள் இவை அனைத்தும் நம்மை நேர் வழியாக கொண்டு செல்ல வகுத்த ஒரு திட்டம். ஆகவே அவை நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் தராமல் மனிதர்களை கீழே தள்ளுகின்ற பொழுது அவைகள் தேவை அற்றதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அத்தகைய தேவையற்றவைகளை நீக்கவும் மனித மாண்பை உயர்த்தி பிடிக்கவும்
அவர் வந்தவர். ஆக இறையேசின் பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை செய்கிறோம் என்று அறியாமல், ஆகவே நம்முடைய மூதாதையர் செய்தார்கள், என்னுடைய அப்பா செய்தார், என்னுடைய பாட்டன் செய்தார், தாத்தா செய்தார், ஆக நானும் செய்வேன் என்று பல தருணங்களிலே அர்த்தமற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் வழிபாடுகளிலும் பல நேரத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் தவிர்த்து இறை ஆசீர்வாதத்தை இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் நிறைவாக நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனா கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி அல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பள்ளியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவை கொண்டாடுகின்ற புனித ஜோசப் வாஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிறைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித ஜோசப்பா அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்வின் வல்லமையால் உமடியார்களை அதே நம்பிக்கையால் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: C.A. லூயிஸ்ராஜ் குடும்பத்தினர், சென்னை. திரு புஷ்பநாதன், திருச்சி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. C.A. லூயிஸ்ராஜ் குடும்பத்தினர், சென்னை. சிறிய புஷ்பம், திருச்சி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.